லவபிள் ராசுக்குட்டினர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நெய் சோறு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்குவோம். இப்போ பாத்திரம் சூடாயிருச்சு. அதில் 2 கரண்டி போல் நெய் சேர்த்துக்குவோம். ரெண்டு கரண்டி போல் ஆயில் சேர்த்துக்குவோம். 2 சூடாகட்டும். நல்லாவே எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது 1.5 ஸ்பூன் போல் வெந்தயம், 1 ஸ்பூன் போல் சீரகத்தை சேர்த்துக்குவோம். சீரகமும் வெந்தயம் பொரியட்டும். இது கூட கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்குவோம். 3 பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். 2 சின்ன தங்காயை வெட்டி வச்சுருக்கேன். 4 போல் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம். தக்காளியும் வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. நாங்கள் 2 தேங்காய் உடைச்சி பால் புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணிங்கிறது சரியான அளவு தான். இப்போ 2 கப்பு அளவு தண்ணி கலந்து ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. நாங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதோட சேர்த்துக்குவோம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா 2ஐயும் சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு கிளறி விட்டுக்குவோம். இப்போ மூடி கொதிக்கட்டும். சோறு நல்லாவே கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி நல்லாவே சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை பிரிச்சுட்டு தம்மு போட போகிறோம். இப்போ அடுப்பில் இருக்க மொத்த நெருப்பையும் அள்ளி தட்டு மேலே வச்சுட்டோம். ஒரு 20 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து தம்மு ஓப்பன் பண்ணி தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம்மை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சோறு நல்லாவே வெந்துருச்சு. உதிரியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.